அவன் அப்படியே தூக்கி மலையில இருந்து உருட்டுறான். இந்த புது கவிதை புடலங்க காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் வேண்டாங்கிற. யதார்த்தமா காசு பணத்தை பத்தி எழுது. ஏய் ஷட் அப். ஆரம்பிச்சடா. Marriages are made in heaven. மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்றேன். I like it. ஒரிஜினல் ஜல்றா. உள்ளத உள்ளபடி சொல்றதா மனிதன். அதனால தான் சீனனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவனுக்காக எங்கேயோ ஒருத்தி பிறந்திருப்பா. இந்த விளம்பரம் ஒரு மேக்னெட்டிக் பவர் மாதிரி இவனுக்காக பிறந்தவள எங்க இருந்தாலும் இழுத்து கொண்டாந்து விட்டுரும். ஐ எம் ஷூர். என்னடா முடிச்சிட்டியா? பொன்னுசாமி ஐயா, இது மேனேஜருக்கு கொடுத்து வர சண்டே எல்லா பேப்பர்லயும் பாக்ஸ் ஐட்டமா வரணும்னு சொல்லு. ஒருவேளை நியூஸ் பேப்பரே போகாத ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ள பிறந்திருந்தா அவ எப்படி வருவா? சித்தப்பா சொன்னப்பா. ஓகே ஓகேயா. வணக்கங்க. வணக்கம். நான் எதுக்கு வந்தேன்னா என் பொறுப்பு என்னங்கிறத திலீப் ஞாபகப்படுத்திட்டான். நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாம் சீனோட கல்யாணத்தை பற்றி தான். அதுக்கு என்ன இப்ப அவசரம்? முதல்ல திலீப்போட கல்யாணம் நடக்கட்டும். தர்மா வந்துட்டானே. என்னடா ஒரே இருட்டாக்குது. தண்ணி அடிக்கிற நேரம் இல்ல. என்னடா முத்தம் கொடுக்க போறியா? இல்ல நாத்த. கடை எங்க இருக்குது? அதோக்குதானே. காதாண்ட கூவுற கஸ்மாவா? பாட்டில் சோடா கலந்து குடிப்பதிலே தான் சுகம் 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 சுகம். ஏண்டா சைடு மிளகாவை கடிச்சியா? மனிதன் மனிதன் இவன்தான் மனிதன். தண்ணி அடிக்கும் இடத்திலும் கூட இவன் தான். மரியாதை போதுண்டா. குந்துங்கரா போதையில கீழே வந்துட போறீங்க. என்னடா முதல்ல வணக்கம் எங்க இருந்துச்சு இப்ப எங்க இறங்கிடுச்சு? கட்சி மறந்து ஆளே மாட்டியா நீ? அப்படி இல்லன்னா ஏய், உனக்காக தானே அண்ணா நம்ம சேர்ல கடை போட்டு குத்துக்கிறாரு. நீ என்னடா துணி மாத்திர மாதிரி கட்சியை மாத்திட்டு இப்ப மதில் மேல பூனை மாறிக்கிறிய. ஐயா நீ அவனோட குவினுக்குற பாடுறி. எந்த பாட்டியா? நம்ம பாட்டுத்தேன். டெய்லி நாங்கெல்லாம் ஸ்காட்ச் அடிக்கும் போது மாட்டேன். இப்போ ஒரு சேஞ்சுக்காக நாட்டு சரக்கு அடிக்க கூட்டு வந்தா இதையும் வேண்டாங்கறியா? விஷயம் நீ பேசுங்க கண்டி செய்ய மாட்டே. அச்சா மறக்கணும். one more bottle please. Thank you. once more. எஸ் எஸ் வேற சொல்றயா? உங்களுக்கு ஒண்ணு வேணுமா? ஷாருக்கு ஒண்ணு கொடுங்க. ஏன் அக்கவுண்ட்ல ஓகே. நான் புள்ளாண்ட நமக்கே தண்ணி காட்றா. சொல்லு அவனாண்ட காச்சறதே நம்ம தானே. ஹலோ மங்கி ஃபேஸ் வாஷ். என்னடா ஏன்னா டென்ஷன் ஆகுற? நம்ம புள்ளாண்டா. யாரு? நம்ம சீதாராம இருக்கார்ல அவர் புள்ளாண்டா. ஹாய். அங்க ஒருத்த குந்திருக்கான் பாரு தாடி வச்சுக்கினேன். சொல்லியா? அவனை இவனும் ஃப்ரெண்ட் அப்படின்னு பிலிம் காட்டுறானுங்க. அங்க ஒரு பிலிம் ஓடி நிக்குது. அப்படியா? ஆமா. அந்த பெயிண்டோட அப்பங்கறானே அவன் அல்பாஸ்ல புட்டுறான். அட நீயா ஃபீல் பண்ற? அதான் வஸ்தியா போச்சுன்றனா. அது அப்படியே. இப்ப அவன் ஆத்தாளுக்கும் இவன் அப்பனுக்கு தான் ரொமான்ஸ். தமாயி இதுக்கு பா வீட்டுக்கே போறது இல்லையா? அதுக்கு ரெண்டு வீட்டை விட்டே வர்றது இல்ல. அதான் இப்ப கரெக்ட் கதை. சட்டை கசக்கிறான் பாத்துக்கிறியா? பலார் நிறைய வேணா நீ அவனை. இப்ப பாருண்ணா. மணப்பந்தல் ராஜா ராணி இது வழுக்கத்தலையில் முடி வளர்வது. இங்கே இதை போட்டான். அந்த இருக்கு. என் பெயர் சீனிவாசன், வயது 27, மணமகள் தேவை, சாதி மதம் பற்றி கவலை இல்லை, வரதட்சணை ஹாப்பி இல்லையா? ஓகே.
டேய் பாத்தியா இவன் கல்யாண விளம்பரத்தை ஏதோ பிக்சர் 200 டேஸ் ஓடுன மாதிரி பாக்ஸ் கட்டி கொடுத்துருக்கானுங்க. இவன் மனசு இதுல தெரியுதுடா. ஆ, டேய் நான் மட்டும் கல்யாணம் ஆகுது பொண்ணா இருந்தா இந்த ஆட் பார்த்தோன்னு எனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்டா. எதுக்கு நீ இந்த பக்கம் வா? இந்த விளம்பரம் பார்த்து இவனுக்கு கல்யாணம் நடக்குன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ முதல்ல வாயை கழுவு. பசங்களா பேசாத. வாயில் நல்ல வார்த்தை வராதா? ஏய் இப்படி வா. எதுக்கு? ஏய் சீனு நீ கட்டிக்க போற பொண்ண நான் பார்த்ததுக்கு அப்புறம்டா உனக்கு கல்யாணம். ஓகேடா Okay? எல்லாம் ஓகேடா. சரி டைம் ஆயிடுச்சு. ஏர்போர்ட்ல மம்மி டாடி சரி பாத்து என்ன பாத்துறோம். வரேன்டா. டேய் சரிடா பைடா பைடா. விடுடா அவன் வருவான்டா. எங்க போய் போறான்? என் கால் மேல அவன் நிக்கிறான்டா. சாரி சித்தப்பா. பரவாயில்ல டேய், பரவாயில்ல. பாத்து போயிட்டு வாடா. ஓகேடா. பாத்து பை. பை பை பை. பாய்டா. ஜன்னல் ஓரமா உட்கார்ந்து கூட சிங்கப்பூர் வரைக்கும் சைட் அடிச்சிட்டே போலாம். ஐயா அம்மா உனக்கு லெட்டர் வந்திருக்குமா? எனக்கு லெட்டர் பின்ன எனக்கா? இருக்காதே. எனக்கு யார் அப்படி லெட்டர்? ஓ அது சரி, இதான் விஷயமா? ம். ஏ சீனு வாங்க. என்னம்மா கூப்பிட்டியா? நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா? ரொம்ப நடிக்காதடா. என்னாச்சு? என்ன இது? ம்? ஐயோ இது என்னன்னு தெரியாதாக்கும்? அட போமா. அம்மா கிட்ட சொல்றதுக்கு என்னடா? ம்? இந்தா. இல்லம்மா இது நீயே பாருமா. இல்லடா, நீயே ஒரு நல்ல மருமகளா பார்த்து செலக்ட் பண்ணு. இந்த மாதிரி வேற எல்லாம் அம்மா குறையும் இல்லையா? என்னம்மா நீதானமா எல்லாம் நீயே பாருமா. இல்ல சீனு, இது உன்னோட வாழ்க்கை. எனக்கு என்ன, நீ வாழ்நாள் பூரா அவளோட சந்தோஷமா இருக்கணும். அதான் என்னோட ஆசை. எங்கே அவள் தேடினேன் ஓடினேன் ஓடிப்போ. குளிச்சுட்டு வந்து செலக்ட் பண்றேன். அம்மா வா. தூள் இருக்குன்னு சொல்ல வேணாமா? நீ வாப்பா. குளிச்சுட்டு வந்து பாட்டி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதே. Okay, okay. Now I will select. இது ரொம்ப ஜாஸ்தி. நாம இதை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு இதே கதி தான். வெரி பேட், வெரி பேட். கேரளாவா? பார்ட்டியை பார்க்க போறேன். ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு நேரம் செலக்ட் பண்றான் இவன்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானே தெரியல. இது வேற மக்கர் பண்ணிக்கிட்டு. என்னடா? ஆ பொண்ணை செலக்ட் பண்ணிட்டியா? குடு 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 குடு. இந்த பொண்ணா? அம்மா லட்சணமா இருக்காடா. இத பாரு, லக்ஷ்மி தேவி மாதிரி கலையா இருக்கா. எனக்கும் இந்த பொண்ணை தாண்டா பிடிச்சிருக்கு. முகத்தை பாத்தியா? கொஞ்சம் கூட ஏய் முகத்தை பாருடா, கொஞ்சம் கூட அகங்காரமே இல்லாம. ஒண்ணு பண்ணுவோம், திலீப்போட அப்பா கிட்ட சொல்லி மத்த விஷயங்கள் எல்லாம் விசாரிக்க சொல்லுவோம். ஆமா எந்த ஊரு எதுவுமே. இது பாருங்கம்மா, பேர் துளசிம்மா. நம்ம கொடுத்திருந்தல விளம்பரம், அதை பார்த்து இவங்க கொடுத்துருக்காங்கம்மா. அவளுக்கு பியானோ எல்லாம் வாசிக்க தெரியுமாமா. 11th கிரேட். பெயிண்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குமாமா. கவிதையெல்லாம் கூட எழுதுவாளாமா. இங்க பாருமா, போஸ்ட் பாக்ஸ் நம்ம 324 கேரளமா. சரி பின்னாடி எழுதிருக்குமா. எங்க படிக்க விட்ட? அதான் சொல்லிட்டியே. அழகா இருக்காள், நல்ல ஜோடி. என்ன போ. ஏய் 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 அவன் இன்டர்நெட் இமெயில்னு போட்டு பின்னிக்கிட்டு இருக்கானுங்க. நீ இன்னும் ஓல்டு டைப்ல பேனாவை பிடிச்சி லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்க. என் கடை டெலிபோன் நம்பரை தர்றேன், போன்லயே பேசி பிக்கப் பண்ணிக்க. டயத்தை வேஸ்ட் பண்ணாதடா. ஏப்பா சாமி, நீ சாதாரண சாமி இல்லடா, ஒரு சாதாரண
போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஒன்று ஃபீல் பண்ணாத. இந்தியாவிலேயே தப்பே பண்ணாத, லஞ்சமே வாங்காத ஒரே டிபார்ட்மெண்ட் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான். இன்னைக்கு வேணா நான் காக்கி சட்டையை போட்டு சுற்றிட்டு இருக்கலாம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் கதர் சட்டையை போட்டு ஒரு பெரிய அரசியல்வாதியா வரல. வந்தே மாதரம் வந்தே அம்மா. இன்னைக்கு வேணா மற்றவங்க எழுதுகிற போஸ்ட் நீ டெலிவரி கொடுத்துட்டுக்கலாம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் சினிமா டைரக்டருக்கு பெரிய போஸ்ட் நீ வர போறியா இல்லையான்னு பாடுறா. டண்டன் 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 டண்டன். ஐயா கட்டு. டேய் போய் வேலை பாருங்கடா. காணாமல் டைரக்ட் பண்ணாலும் அடி விழுகுதே. வர்றானுங்க. ஐயப்பா குட் மார்னிங். ஒண்ணு பண்ணாத. நல்லா ஐயப்பா அப்புறம் பாக்குறேன். துளசி கனகர எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சாமி கும்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு. அவ பெருசா சாமி கூட வந்துட்டாங்க. உங்க வீட்டுக்காரர்கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. சும்மா இருடா வாலு. நான் சும்மா தான் சொன்னேன். வாப்பா மார்னிங் சார். வாப்பா போஸ்ட்மேன், என்ன விஷயம்? அம்மா துளசி அம்மா உங்களுக்கு லெட்டர் வந்திருக்குது. வாங்க வாங்க. இப்போ என்ன பண்ண முடியும்டா? அப்படி போட்டா நான் இப்படி எடுக்க முடியாதா? ஏய் குடி குடு. அப்பா அவங்க கிட்ட இருந்துதான். கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இரு இரு வர. உன்னை மறந்துடுவேனா? இந்தா. வணக்கம். சௌபாகியவதி துளசிக்கு உன் தபால் பெட்டி எண் 329, தபால் பெட்டி எண் 786 ஸ்ரீனிவாசனின் தாயார் எழுதுவது. உன் போட்டோவை பார்த்ததும் என் பையனுக்கு மிகவும் பிடித்து விட்டது. உன்னை பற்றிய விஷயங்கள் தெரிந்த பிறகு இன்னும் அதிகமாகவே பிடித்து விட்டது. மற்ற விவரங்களோடு நல்ல முகூர்த்தம் பார்த்து வரலாம் என்று இருக்கிறோம். நாங்கள் வரும் தேதியை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். எங்கள் பையனுக்கு உடனடியாக கல்யாணம் பண்ண வேண்டும். நீங்கள் உடனே கடிதம் எழுதவும். இந்த நம்பருக்கு போன் செய்யவும். இப்படிக்கு தபால் பெட்டி எண் 786 ஸ்ரீனிவாசனின் தாயார். எல்லாம் கடவுள் செயல்மா. அப்போ நெக்ஸ்ட் ஹனிமூன் தான். இந்த அப்பாவை மறந்துடாதம்மா. போங்கப்பா, நீங்க எப்போ என் கூட தான் இருப்பீங்க. குழந்தையோட வாக்கு கடவுளோட வாக்கும்பாங்க. நீ சொன்னது பழிச்சிச்சுடா. அப்பா மழை வர போல இருக்கு. ஆமாமா, நல்ல சகுனம். இப்பவே போய் எஸ்டி பண்ணிட்டு வந்துடலாம். அப்ப எங்க வீட்ல படிக்கலாமே? ஆமாப்பா. வேணாமா, எல்லாம் முடிவானதுக்கு அப்புறம் ஹாஸ்பிடல் கிட்ட சொல்லிக்கலாம். நீ போய் கூட எடுத்து வா. சரி. சீக்கிரம் சீக்கிரம். வைசாக் ரோட் தான் பண்ணிக்கோங்க சார். ஹலோ, கட் ஆயிடுச்சு. ஹலோ ஹலோ ஹலோ. எதுக்கு போட்டோ எடுக்கிற? எப்ப பார்த்தாலும் போட்டோ எடுக்கிற? நான் ஹலோ நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல. நான் கொஞ்சம் நாளைக்கு காலங்காத்தாலே போய் பண்ணிடலாமா? சரிப்பா. துளசி, நான் போயிட்டு வரேம்மா. இன்னைக்கு எப்படியாவது ஆபீசரை கன்வின்ஸ் பண்ணி பிஎஃப் பணத்தை ரிலீஸ் பண்ண சொல்ல போறேன். உனக்கு கல்யாணம் நிச்சயமாக போகுதுன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. பாவம், அவருக்கு பொண்ணே இல்லை, எல்லாம் ஆம்பளை பசங்க தான். நீனா அவருக்கு ரொம்ப இஷ்டம். அப்பா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயி போச்சு. பரவாயில்லம்மா. வரட்டுமா? அப்பா என்னம்மா? ஒண்ணும் இல்ல.